சிவாய நம்ம இன்றைக்கான பதிவில் வந்து நம்ம இந்த விந்து கட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விந்துனா என்ன? ஆண்களுக்கு வெளியேறுகிற அந்த சுக்கிலம் செமன் இதை தான் வந்து விந்துன்னு சொல்கிறாங்க. விந்து கட்டுதல்னால் என்ன? அந்த சுக்கிலத்தை வந்து விரயமாக்காமல் பிரம்மச்சரியத்தின் மூலமாக அதை வந்து சேமித்து வச்சு அதை வந்து மேல் நோக்கி செலுத்தி ஞானம் அடைகிறது அப்படிங்கிறது விந்து கட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தான், இது ஓகே தான். பட் ஆனால் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு ஒரு முரண்பாடான விஷயம் என்னென்னா, அப்போ வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த யோக முறைங்கிறது வந்து ஆண்களுக்கு மட்டுமா அப்படியே சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, பெண்களுக்கு வந்து இந்த யோக முறைகள்லாம் வந்து செட் ஆகாது, ஆண்களால் மட்டும்தான் வந்து யோகத்தில் வந்து மேல்நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விந்து அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு அவங்க இது மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து என்னோட புரிதலில் விந்துனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம திருமந்திரத்துலேருந்து ஒரு பாடல் தான் பார்க்கணும். ஆனால் இந்த பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி விந்துன்னா எங்கே பார்த்துருக்கோம்? நம்ம 36 தத்துவங்களில் வந்து சிவ தத்துவத்தில் 2வது தத்துவமாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்? விந்து தத்துவம் பார்த்துருக்கோம். முதல் தத்துவம் நாத தத்துவம். நாத தத்துவம் வந்து ஒரு சப்தம், ஒரு அதிர்வலைகள் வந்து நாத தத்துவம். விந்துனா என்னது? எல்லையில்லாத அந்த ஆற்றலை தான் வந்து நம்ம விந்து தத்துவம்னு சொல்லுவோம். அந்த பராசக்தியை தான் வந்து விந்துன்னு சொல்லுவோம். பரமசிவனை வந்து நாதமாகவும் பராசக்தியை வந்து விந்துவாகவும் சொல்லுவோம். இந்த 2 தத்துவங்கள் தான் வந்துட்டு எல்லாமே தோன்றுறதுக்கு முன்னாடி முதல்ல தோன்றின 2 விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பரசிவமும் நாதமும் இந்த விந்துவும் தான் வந்து இறைவன் வந்து ஆதியில் தோற்றுவிச்சார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2 விஷயத்துக்கு அப்புறமாக தான் வந்து இறைவன் வந்து பிறப்பு இறப்புங்கிற விஷயத்தை கொண்டு வர்றாரு. இதுக்கப்புறம் தான் வந்து காலம் வருது. இதுக்கப்புறம் தான் வந்து விதிகள் வந்து கொடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நமக்கான உலகமும் பஞ்சபூதங்களும் இது எல்லாமே வந்து இந்த நாத விந்து தத்துவத்துக்கு பிறகு வந்து உற்பத்தியானது தான் வந்து எல்லா தத்துவங்களுமே. இப்போ பார்த்தோன்னா இந்த உலகம் முழுசும் வந்து எதால் நிறைஞ்சிருக்குது? இந்த நாதத்தாலையும் விந்துவாலையும் தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிருள்ள பொருளாகட்டும் இல்லை உயிரற்ற பொருளாகட்டும் எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த நாதமும் விந்துவும் வந்து நிறைஞ்சிருக்குது. இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கான பாடலை வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து தந்திரம் 7ல் பாடல் எண் 1966. அன்னம் பிராணன் என்று ஆர்க்கும் இரு விந்து தன்னை அறிந்து உண்டு சாதிக்க வல்லாருக்கு சொன்னமாம் உரு தோன்றும் என் சித்தியாம் அன்னவர் எல்லாம் அழிவர நின்றதே. இதுக்கான பொருள் என்னென்னா, இந்த விந்து வந்து எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒன்று வந்து நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாகவும், 2வது நம்மளுடைய சுவாசம் மூலமாகவும் தான் இந்த வந்து விந்து வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாரு. இது 2த்தையும் வந்துட்டு யார் சரிவர வந்து வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த உடல் வந்து நல்லா பலம் பெறும், அவங்களுக்கு வந்து அட்டமா சித்திகள் வந்து வாய்க்க பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவும் மூச்சும் வந்து ஒரு மனுஷனுக்குன்னு இல்லை, ஒரு உயிருக்கு வந்து மஸ்ட்டு. இது இருந்தால் தான் வந்து அந்த உயிரால் வந்து சர்வை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பிரம்மச்சரியம் காக்கிறது மட்டும்தான் வந்து விந்து கட்டுதல் அப்படின்னா, எத்தனையோ நபர்கள் இருக்கலாம். அவங்க வந்து பிரம்மச்சரிய சுய இன்பமோ சிற்றின்பமோ எதுவும் பண்ணாமலே கொஞ்சம் வருடங்கள் வந்து இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் ஞானி ஆகிடுறாங்களா? அப்படின்னா கிடையாதுல்ல. அப்போ வந்து இங்கே அன்னம் பிராணன் அப்படின்னு இந்த 2 விஷயத்து மூலமாக வர்ற ஆற்றல். இப்போது இதை நம்ம ஒரு உதாரணமாக பார்க்கலாம். எப்படின்னா, நம்ம உடம்பு வந்து நிறைய செல்ஸால் நிறைஞ்சது தான் நம்மளுடைய உடம்பு. நம்ம ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயுமே வந்து மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை தான் வந்து நம்ம எனர்ஜி ஹவுஸ், நம்ம உடம்போட எனர்ஜி ஹவுஸ் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து இரைப்பைக்கு போகுது. இரைப்பையிலேருந்து அது வந்து குளுக்கோஸாக வந்து பிரியுது. இந்த குளுக்கோஸ் எங்கே போகுதுன்னா, அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகுது. அதுவும் இல்லாமல் ப்ளஸ் அது கூட நம்மளோட சுவாசிக்கிற இந்த மூச்சு காற்றும் வந்துட்டு இந்த ஒவ்வொரு செல்குள்ளே இருக்கிற இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகுது. இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இருக்கிற இந்த குளுக்கோஸும் இந்த மூச்சு காற்றும் சேர்ந்து ஏடிபின்னு ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது. இந்த ஏடிபியால் மட்டும்தான் நம்ம இப்போ நடக்கிறோம், பேசுகிறோம், கண் இமைக்கிறோம், நம்ம விரல் வந்து அசைக்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த ஏடிபி தான். இந்த எனர்ஜி தான் வந்துட்டு காரணம். அப்போ நம்ம வந்து ஏன் இந்த உடம்புக்கு மொத்தத்துக்கும் எனர்ஜி கொடுக்குற இந்த ஆற்றலை நம்ம வந்து விந்துன்னு நம்ம வந்து ஏன் எடுத்துக்கக்கூடாது? இதுவும் விந்துவோட இதுதான். விந்துனா என்னது? ஆற்றல், எல்லையற்ற அந்த ஆற்றல். இந்த உடல் இயங்குறதுக்கு தேவையான வந்து இந்த ஆற்றலை உற்பத்தி பண்ணுற ஒரு விஷயம்.
இப்படி பார்த்தோன்னா நம்ம உடம்பு முழுசுமே வந்துட்டு ஒவ்வொரு அணுவுலையும் இருக்கிற ஒவ்வொரு மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் வந்துட்டு இந்த விந்து சக்தி வந்து செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இது வெறும் சுக்கிலமாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, ஸ்ரோனிதமாக பார்க்கக்கூடாது. இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவுலையும் வந்து இந்த விந்து சக்தியும் நாத சக்தியும் இணைந்தே செயல்படுது. நம்ம விந்துக்கான இதை பார்த்துட்டோம். நாதம்னா இந்த ஒவ்வொரு அணுவுமே வந்து அதிர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த அணுவும் வந்து ஒரு ஸ்டேபிளாக நிற்கிறது கிடையாது. நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், டஸ் செல்ஸ் வைப்ரேட்டாக அப்படின்னு போட்டு பாருங்கள். எவ்ரி செல்ஸ் வைப்ரேட் இன் அவர் பாடி. அதனால் நம்ம மொத்த உடம்புமே வந்து இந்த நாதமும் விந்துவும் இணைந்து தான் வந்து நமக்கு வந்து செயல்படுது. இந்த விந்துவை வந்துட்டு எப்படி வந்து நம்ம வீணடிக்காமல் அதை வந்து மேல் நோக்கி செலுத்துறது அப்படின்னா, நம்ம தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சு நம்மளோட எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருந்தாலே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து விந்து வந்து கட்டுப்படுத்துகிறோம். எது தேவையில்லாத விஷயங்கள்னால் நம்மளுடைய கோபமாகட்டும், இல்லை நம்ம வந்து அனாவசியமாக பேசிக்கிட்டே இருக்கிறதாகட்டும், புறங்கூறுதலாகட்டும், இல்லை பயமாகட்டும், இது மாதிரியான நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதாகட்டும், ரீல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு இது மூலமெல்லாம் நம்மளுடைய விந்து சக்தியானது வீணாக தான் செய்யும். நம்ம எனர்ஜி எங்கெல்லாம் வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் பண்ணுறோன்னா அது எல்லாமே வந்து விந்து சக்தி வீணாக்குறது தான். இதை எப்படி மேல் நோக்கி கொண்டு போகிறதுனா, நமக்கு வந்து நம்ம தியானமோ தவமோ நம்ம தொடர்ச்சியாக பண்ணுறப்போ நம்மளுடைய சுழுமுனை வந்து எப்போ நமக்கு துறக்குதோ அது வழியாக அந்த சுவாசமாக அது வந்து மேல் நோக்கி செல்வது தான் வந்துட்டு விந்து வந்து மேல் நோக்கி செல்வது அப்படிங்கிறது. அப்படி வந்துட்டு இந்த சுழுமுனை வழியாக நம்மளுடைய ஆற்றல் நம்மளுடைய தலைக்கு போகிறப்போ சகஸ்கரா சக்கரத்துக்கு ஒவ்வொரு சக்கரங்களை தாண்டி சகஸ்கராவுக்கு போகிறப்போ நமக்கு வந்துட்டு அந்த ஞானமானது கிடைக்கப்பெறும். இதுதான் வந்து என்னோடய பார்வையில் விந்து கட்டுதல்னால் என்னங்கிறது என்னுடைய புரிதல் இதுதான். நன்றி.